ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எப்பயும் போல் நம்ம காலையில் கோலத்தோட ஸ்டார்ட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. ஃபோட்டோ செக்ஷன்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு எப்பயுமே ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா மாந்தலை வீட்டில் கட்டினா தான் வீடே அழகாக தெரியும். அதனால் ஃபஸ்ட் எடுத்தோன்னே மாந்தலை கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே மேலே ஏறிட்டேன். மேலே ஏறிடுவியா அப்படின்னு கேட்டாங்க. இதோ பாருங்க ஏறி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறியாச்சு. ஒரு வழியாக மாந்தலையை கட்டியாச்சு. நெக்ஸ்ட் என்ன, நமக்கு முக்கியம் சாப்பாடு தான். சாப்பாடு எதுக்கு இவ்வளோ தானே பார்க்குறீங்க. இன்றைக்கி குட்டீஸ்லாம் நிறைய பேர் வருவாங்க. அதனால தான் இவ்வளோ. அவங்கவுங்க அவங்கவுங்க வீட்டிலேருந்து ஒவ்வொரு டிஷ் செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் சாப்பிட்டோம். நெக்ஸ்ட் என்ன, பொங்கல் வைக்க ரெடியாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு தான் இருந்தோம். நெக்ஸ்ட்டு வெள்ளம்லாம் இடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இடிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் பூவெல்லாம் கட்டிகிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் என்ன, பொங்கல் வைக்கிறது தான். வாங்க வெளியே போய் பார்க்கலாம். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம பொங்கல் பொங்குறதே பார்க்கலாம். பொங்கல் பொங்கின உடனே நெக்ஸ்ட் என்ன, சாமி கும்பிட்டு ஒருத்தவங்களாம் அரிசி எடுத்து போடுறது தான். நானே போடுறேன்னாங்க. என் தம்பி இருங்க நானும் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போட்டான். அக்கா ஒரு பக்கம் கலக்கிட்டு இருந்தாங்க. கலக்கிறாங்க நல்லா கலக்கிட்டே இருந்தாங்க. நெக்ஸ்ட் என்ன, பொங்கல்லாம் ஒரு வழியாக பொங்கல்லாம் வச்சு முடித்து சாமி கும்பிட்றது தான். அப்பா வந்துட்டாங்க. சாமி கும்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓனை எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. என் தம்பி வேறு எதுங்க நான் போய் பெல் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு ஓடினா. அவனை பிடிச்சி நிற்க வச்சு அவனை ஒரு ஃபோட்டோவாவது எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிற்க வச்சாச்சு. அப்பாவும் சாமி கும்பிட்றதுக்காக ஊதுபத்திலாம் காமிச்சு அந்த பழத்தில் ஊதுபத்தி சொருகிறதுக்குள்ளே நாங்கள் பட்ட பாடு எங்களுக்கு தான் தெரியும். நிறைய ஊதுபத்தி வச்சனால அதில் சொருக முடியல. அப்புறம் ஒவ்வொன்றா எடுத்து எங்கள் அப்பா சொருவிட்டு இருந்தார். சரி வாங்க நம்ம சாமி கும்பிட்றத பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு வழியாக நம்ம சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. நம்ம பாரம்பரியத்தை எப்பயுமே விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இதை பண்ணோம். வாங்க பார்க்கலாம். என்ன, சாப்பாடு தான் எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தோம். எல்லாருமே சாப்பாடுக்காக தான் ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் அங்கேயும் எடுத்துகிட்டு போகிறேன், அதையும் இருங்க அவங்கள எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்புறம் சாப்பாடில் ஒரு வழியாக எடுத்துகிட்டு வெளியே வச்சாச்சு. குட்டீஸ்லாம் எப்படா எனக்கு சாப்பாடு போடுவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே உட்காந்துட்டு இருந்தாங்க. சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் என்கிட்ட கேட்டேட்டாங்க. அப்புறம் இலையெல்லாம் போடுறதுலாம் வீடியோ எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு சாப்பாடு போடுறது தான். இவங்களுக்காக இன்றைக்கி லெமன் சாப்பாடு அப்புறம் தயிர் சாப்பாடு தான் செஞ்சுருந்தோம். ப்ளஸ் பொங்கல். ஃபஸ்ட்டு பொங்கல் ஸ்வீட் தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பொங்கல் கொடுத்தோம். அதுவும் பொங்கல் அன்றைக்கி பொங்கல் தானே ஃபஸ்ட் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. கடைசியாக எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் அக்கா இவ்வளோ நேரமாக போட்டுட்டு இருந்தனால அவங்க சாப்பிட்லையா, அதனால் சரி வாங்க நீங்கள் உட்காருங்க நான் அவங்களுக்கு பரிமாறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு பரிமாறிட்டு இருந்தேன். அவங்களும் பொறுமையாக சாப்பிட்டு பேசிட்டு எல்லாம் ஜாலியாக விளையாண்டுருந்தாங்க. அதுக்குள்ளே இவங்க சாப்பிட்டாங்கன்னா அடுத்து டான்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க சாப்பிட வச்சுட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு ஹர்ஷ்னிகா சின்ன கேம் மாதிரி கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நெக்ஸ்ட் அந்த கேம் தான் கண்டக்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் என்ன நம்ம பண்ணுறது தான். எங்க கொடிக்குளம் பேச்சு தெரியாதுன்னு சொல்லுங்க பாப்போம். ஏய், கொடிக்குளம் பேச்சு என் தங்கச்சி மாதிரி. தங்கச்சி மாதிரியோ அக்கா மாதிரியோ பேச்சியே தெரியும்ல.
ஏழரை மூக்கன் சொன்ன மாதிரி இவர் கொடிக்குளம் வச்சே வச்சிருந்திருக்காருப்பா. நெக்ஸ்ட்டு குட்டி பசங்களாம் வந்து அக்கா நாங்கள் டான்ஸ் ஆடுறோங்க்கா அப்படின்னாங்களா. உங்களுக்கு இல்லாத டான்ஸா, நீங்கள் ஆடுங்க, உங்களுக்கு நான் பாட்டு போடுறேன் அப்படின்னு சொன்னோமா. பாட்டு மட்டும் இல்லை, எங்களையும் வீடியோ எடுங்க அப்படின்னாங்க. உங்களை தானே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வீடியோ எடுத்துகிட்டு இவங்க ஆடுற டான்ஸை பார்த்தா நமக்கும் இன்ஸ்பயர் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன, நம்ம டான்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை கொஞ்சம் நேரம் ஆட விட்டாச்சு. நீங்கள் ஆடுங்க எவ்வளோ நேரம் ஆடுறீங்களோ ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை ஒரு அளவுக்கு ஆட விட்டாச்சு. நீங்களே எவ்வளோ நேரம் ஆடுவீங்க, நாங்களும் ஆடுறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை நிறுத்தியாச்சு. ராணுவ பட அது லேடிஸ ராணுவ பட செஞ்சுக்கினா அதெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டோம். அஜாலக்கா உஜால டென்டா நிற்போம். எது மகளிர் படு ராணுவ படு பேசுறேன். நல்லா எடு நல்லா எடு நல்லா எடு நல்லா எடு. அப்புறம் என்ன, சாப்பாடு முடிச்சுட்டு இவங்களுக்கு ஜீரணமாகும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 ஆட்டம் ஆடிட்டு இருந்தாங்க. ஆடவே தெரியலனால ஏதோ மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க சாப்பாடு தானடா முடித்தோம், என்ன ஸ்நாக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் எடுத்தாச்சு. இப்போ டான்ஸ் முடிச்சுட்டு சாப்பிட்டா ஜீரணம் ஆயிரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் ஸ்நாக்ஸ் எடுத்திருக்காங்க. எங்கடா உங்கள் மூஞ்சி மட்டும் நான் எடுத்துகிட்டு இருக்கேன், என் மூஞ்சி யாரை காமிப்பாங்க, நான் தான் கேமராவை சுற்றி எடுத்துகிட்டு இருந்தேன். ஒரு வழியாக வந்து ஸ்நாக்ஸ்லாம் எங்கள் அக்கா போட்டாங்க. என்னென்ன ஸ்நாக்ஸ்னால் இப்போ பாருங்கள் நான் காமிக்கிறேன். இதான் ஸ்நாக்ஸ். எவ்வளோ நேரம்டா வீடியோவே எடுத்துகிட்டு இருப்பேன், வாங்கடா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு சுற்றி எடுத்துகிட்டு இருந்தேன்ல, யாரையுமே காமெடி பண்ணாமலே இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் ஒரு டிக்கெட்டுங்க நம்ம மாட்டுச்சு. டக்குன்னு எடுத்துடலான்னு எடுத்தாச்சு. நான் என்ன பண்ணுவேன் பெருமானே, அவரை பார்த்தானே என்னமா பண்ண. ஒரு பார்வை சரி என்ன. என்னடா இன்னும் ஒரு ஆள் மட்டும் சிக்காமல் இருக்கேன்னு நினச்சேன். அந்த ஆளும் சிக்கிடுச்சு. வாங்க பார்க்கலாம். சரி இன்னொரு ரவுண்டு வரலாம், அப்போ இன்னொருத்தர் சிக்குவாங்க அப்படின்னு நினச்சேன். நினச்ச மாதிரியே ஒருத்தங்க சிக்கினாங்க. வாங்க பார்க்கலாம் யாருன்னு. ஐயோ ராமா, சாப்பிட்டு முடிச்சுட்டு யாரையோ ஒருத்தர் கலாய்க்கணும்னு நினச்சேன். அப்போ தான் நம்ம ஹஸ்னியை ஞாபகம் வந்தாங்க. வாங்க பார்க்கலாம். பார், முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிறவன் மனைவி கங்காவை பார். ஒன்ஸ் அகைன் ஹாப்பி பொங்கல். மறக்காமல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.